மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். யாரும் சேராத ஒளியில் இயேசு என்றும் வாசம் செய்கின்றார். சாத்தானை ஜெயிக்க பிறந்தார் இயேசு, இப்பூவில் ஜெயிக்க பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். இயேசு பரிந்து பேச பூமி வந்தார். ஆனந்தம் சந்தோஷம் உண்டாகவே மனிதனாய் இயேசு பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். 90வது சங்கீதம் 12வது வசனத்திலே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வீணாய் கழித்து விடாதபடிக்கு நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்கிறார். அதாவது தேவனை நாம் அறிகிற அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நினைவிலே வாழ வேண்டும். we should be God conscious. அதே நேரத்திலே நம்முடைய காலங்கள் நம்முடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிற அந்த காலங்களை குறித்த ஒரு சுய நினைவு உடையவர்களாய் வாழ வேண்டும். அப்படி என்றால் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். நாம் ஞான இருதயம் உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் நேரத்தை வீணடிக்க மாட்டோம். நேரத்தை வீணடிக்கிறவர்களோடு இணைந்து நாம் நேரத்தை விரயம் பண்ண மாட்டோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை மோசே இந்த மனுஷனுடைய வாழ்நாட்களை குறித்து சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்நாட்களை குறித்து சொல்லும் போது, கர்த்தர் பேரிலே இவர்களுக்கு